ஒன்றிய தலைவர் பார்த்துக்கிட்டு வாராரு. சாமிமணி ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கார். சாமிமணிகிட்ட இது என்ன சிவனுன்னீங்க, முருகருன்னீங்க, விநாயகர் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இது என்ன சிலை அப்படின்னு கேட்காப்புல. இது செப்பும் பித்தாளையும் கலந்த சிலைங்க அப்படிங்காப்புல. அப்படியே வாராரு. வந்துட்டு இது இயேசுநாதர் மாதா சொன்னீங்க, சர்ச்சை காட்டுது, சர்ச்சுக்குள்ளே வெள்ளைக்காரன் சித்திரப்படுத்த மாதிரி எல்லாமே செட்டாக இருக்காங்க, இது என்ன சிலை அப்படிங்காப்புல. இது பித்தாளை சிலை அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியே வராரு. ஐயப்பன்ட்டு சொன்னீங்க, இது என்ன சிலை அப்படிங்காப்புல. இது வெங்கல சிலை அப்படின்னு சாமிமணி ஆராய்ச்சியாளர் பேசுகிறாரு. அப்படியே வராரு. முஸ்லீமு தொழுவு, அந்த தண்ணி இருக்கிற தொட்டி, அதில் மூஞ்சி மோரை கழுவிட்டு பாய்மார்கள் தொழுவுதாங்க. அப்படி ஒரு சிலை இருக்குது அப்படின்னு. இந்த சிலை என்ன சிலை அப்படின்னு கேட்குறாப்புல. இது ஒரு ஆச்சரியமாக புது புது சிலைகளாக வந்திருக்கே அப்படின்ட்டு அவங்க அந்த மணிசாமி ஆராய்ச்சியாளர் சொல்லுதார். இது தர்காவை காட்டுது, முஸ்லிம்மார்கள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், அவங்களும் இப்படி தொழுவு போய் வழிபாடு பண்ணி இவங்க ஒரு சக்தியாக வராங்க. இதெல்லாம் எப்படி கிடச்சிச்சு? நான் மனுஷன், குரங்கு, எமில் மூலியமா எலிஸ் மூலியமாக இந்த மாதிரி பிறந்தோன்ட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அதை ஐயா இதில் ஒரு தவடு, வெள்ளி தவடு இருக்குது. அந்த தவடில் உண்மையை எழுதியிருக்காங்க. அது யாராமே படிக்க முடியாது. நான் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர், நான் தான் படிக்க முடியும் அப்படிங்காப்புல. அதை படித்து என்ன ஏதுன்னு சொல்லுப்பா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ள ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்ட சாமிமணிகிட்ட பேசுகிறாப்புல. அவர் அந்த தவடை எடுத்து படித்து பார்த்துட்டு, இது குரங்குகள் வாயிலா சிவ காலத்தில் சுனாமி வெள்ளம் வந்திருக்கு, தேவலூர்கள் அம்மன்மார்கள் இப்படி ஒரு சரித்திரத்தை படைச்சி யார் கையில் பொக்கிஷமாக இது அமையுதோ அவங்க எங்களை வழிபாடு கும்பிட்டா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன், கஷ்டங்களை நீக்குவேன், நல்லவங்க பக்கமாக உறுதுணையாக நாங்கள் எல்லாமே இருப்போம், எல்லா மதமும் உங்கள் மத்தியில் சம்மதமாக வழிபாடுங்க பண்ணுங்க, செயல்படுங்கன்ட்டு இந்த பித்தாளை கலந்த செப்புத்தவடில் எழுதியிருக்கியா அப்படிங்காப்புல. சரி ரைட்டு, வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப பூரிப்பு, இனிமேல் நம்ம ஊர் நல்லாயிருக்கும். அப்படியே சாமிமணி உன்னை கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன், அவ்வளவா நான் உன்கிட்ட பேசுனது கிடையாது. ஆனால் நீ என்னடானா இவ்வளவு தெளிவாக கடவுளை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் விஞ்ஞானி ஆராய்ச்சியை தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஐயா, அந்த திறமை இருக்க போய் தான் உங்களோட சந்திக்கிறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, நல்ல டைமும் கிடச்சிருக்கியா. இல்லாட்ட நான் உங்களோட பேசவே முடியாதுயா. இது நாள் வரைக்கும் நான் உங்கள் மத்தியில் பேசியிருக்கேனா, இப்போ தானே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷம் ஐயா, சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்காப்புல. சார் ரைட்டு. அப்படியே இன்னும் ஒரு 8 மூட்டையை கொண்டுட்டு வராங்க. என்னப்பா இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஒன்றா புதையல் வந்துக்கிட்டு இருக்கு, 8 ஒரு 10 மூட்டை வந்துக்கிட்டு இருக்கு. அதை என்ன ஏதுன்னு திறந்து பார்க்காரு. அங்கேயும் வெள்ளி, செப்பு, பித்தாளை, செம்பு, ஈயம், சில்வரு, இப்படி ஏகப்பட்ட மெட்டீரியல்கள் அப்படியே வயர் மாதிரி வேறு மாடலில் சலான் டேப்பு, வயரு, சுவிட்சு போர்டு, அந்த எலக்ட்ரிக் பொருள் தான் நிறையா குமிஞ்சு போய் கிடக்கு. 10 மூட்டை கிடச்சிச்சு. என்னங்க இதெல்லாம் இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு. இதுவும் கடவுளுடைய சித்தையில் புதையலாக அந்த வெள்ளத்துலேயும் சுனாமிலையும் உழவு அழிவு காலத்தில் இதெல்லாம் பூத்து வச்சுட்டு சாமி போயிருச்சு. இதை இனிமேல் காரு மெக்கானிக்கு, இந்த மெக்கானிக்கை சம்மந்தப்பட்டவங்க இது யூஸ் பண்ணலாம்.
இன்னுமே நம்ம ஊருக்கு விடிவு காலம் எதிர்காலம் வந்துருச்சு அப்படின்னு அந்த சாமியமணி ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியாளர் ஒன்றிய தலைவர் பேர்கிட்ட பேசுகிறாப்புல. சரி ரைட்டு. கார் மெக்கானிக்கு வாருமியா? டிங்கர் கடை வச்சு கொடுத்தேன், பஸ்ஸுக்கு உதிரி சாமான் செய்யணும்னு சொன்னேன், பஸ்ஸை ரெடி பண்ணுன்னு சொன்னேன், வாங்கப்பா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் கூப்பிடுதாரு. கரண்ட்டு தயார் பண்ணவரே நீரும் வாரம், ப்ளஸர் தயார் பண்ணவரே நீரும் வாரம், எல்லோரும் வந்து இதை எடுத்துகிட்டு போய் கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஊரை அப்படியே பளிச்சுன்னு விண்வெளி நல்ல வெளிச்சமாக செகசோதியாக நம்ம ஊர் புல் பௌர்ணமி வெளிச்சமாக இருக்கட்டும், நம்ம ஊர் எல்லாத்தையும் அப்படியே மாற்றி அமைங்க. உங்கள் மெட்டீரியல்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கிடச்சி போச்சியா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர், ஊரில் ஒருத்தர், மக்களில் ஒருத்தர், மக்கள் மத்தியில் சந்தோஷமாக பேசுகிறாரு. தொட்ட கதை, விட்ட கதை, பிடிச்ச கதை, செருப்போடு மண்ணை ஒட்டின கதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கதையிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. அந்தோட புரோகிராம் கதையிலும் பார்வையாளர் ஆடிஸ் மத்தியில் நான் இணைஞ்சி உங்களோடு வந்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க, எல்லாரும் வாழுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வளர்க, பெருந்தன்மையாக வளருவோம். இதோடு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5 வருஷமாக நான் யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணால் தான் புது புது விதமாக சில ப்ரோக்ராம் கதைகள் உங்கள் மத்தியில் நான் பேச முடியும். இதோடு எனது ப்ரோக்ராமை நான் முடித்துக்கொள்கிறேன். போயிட்டு வாங்கம்மா. நண்பர்களே, நேயர்களே, என் ரசிக்க பட்டாளமே, புதுசாக நிறையா பேர் உலகம் முழுவதும் பார்த்தா தான் நான் புது திறமையில் உங்கள் மத்தியில் விதமாக திணுசாக அழகாக புது திறமை வரக்கூடிய திறமை, உற்பத்தி ஆகக்கூடிய திறமை, ஆண்டவன் கொடுத்த திறமை, எல்லா திறமையும் உங்கள் மத்தியில் கண்ணுக்கு முன்னாடி நேச்சராக வீடியோ மூலியமாக செயல்படும். முடித்துக்கொள்கிறேன். போன வீடியோவில் நான் இதை பற்றி பேசுறதுனால, நான் பப்ளிக்கில் பேசுறதுனால அங்கங்கே நம்மளை செக் பண்ணுறாங்க. சில பிரச்சனையெல்லாம் சமாளித்து தான் இந்த ப்ரோக்ராமை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பார்வையாளர்கள், எனது ரசிக மக்களே, ஏதாவது சொதப்பல் இருந்தால், ஏதாவது தெரிஞ்சால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனை ஏற்று நான் மன்னிச்சுக்கங்க. வார்த்தைகள் ஏதாவது விட்டால் கூட, ஏதாவது காரு செவரு தெரிஞ்சால் கூட மன்னிச்சுக்கங்க. நான் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அப்போ கல்லுக்கட்டு கொத்தனாருங்க வந்துட்டாங்க. இப்போ தான் நான் புரோகிராம் முடிச்ச போகிறேன். என்னங்க நீங்கள் ஸ்பெஷலாக புதுசாக வந்திருக்கேன் ஐயா? அந்த சிமெண்ட்டை போட்டு, அந்த கஷாயத்தை ஊற்றி, ஒட்டகப்பாலை போட்டு, நம்ம நல்ல மலைப்பாறைகளை பெருசாக வச்சு கட்டடத்தை பூரா நம்ம கோயில் கட்டடத்தை ஸ்ட்ராங்காக கட்டிடுவோம் ஐயா அப்படிங்காப்புல. இது என்ன கேள்வி? நான் அப்போவே வந்துட்டு போன தலைமுறையில் சென்ட்ரஸில் சொல்லிட்டேனே, வடக்க ஒன்று, தெற்க ஒன்று, மேற்க ஒன்று, கிழக்க ஒன்று, கோயில்களை வைங்க அப்படின்ட்டு. அது மாதிரியே நான் அங்கே செய்தேன் ஐயா. போன ஜென்மத்தில் நான் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டேனே, போன தலைமுறையில் போன ஜென்மத்தில் உத்தரவு கொடுத்துட்டேனே, கெட்டு வாசி நடந்துக்கிட்டு இருக்கியா? இன்னும் பிள்ளைனா தைரியமாக கெட்டி முடித்த பிறகு அந்த கெட்டத்தை, அந்த கோயிலை நீங்கள் பார்க்க வரணுமையா அப்படிங்காப்புல. சரி, ரைட்டு போங்க, கெட்டி முடித்த பிறகு கூப்பிடுங்க, நம்ம ஊரோடு வந்து பார்ப்போம் அப்படிங்காப்புல. சரியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்ட்டு கொத்தனார்கள் எல்லாரும் போகிறாங்க வரிசைக்கா. சித்தாளுகள், கொத்தனார்கள், கெட்டட பணி தொழிலாளர்கள். ஒன்றிய தலைவரே, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, எங்களுக்கெல்லாம் தானியம் கொடுத்து வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு புகழ்ந்துட்டு தலைவரை உசத்தி பேசிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. மனசில் இருந்தால் போதுங்க அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் அனுப்பிச்சி விடுதாப்புல. இதோடு ப்ரோக்ராம் முடித்து கொள்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறேன்னா, உங்களோட ஆசவசமாக பழகிட்டேன், உண்மையாக பழகிட்டேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவராக சேர்ந்து வர போய் தான் இவ்வளோ தூரம் உங்களோட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை விட்டு செல்வதுக்கு மனம் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஒன்றிய தலைவர் அறுவாட்ட பேசி அறுன்னு அறுத்துக்கிட்டு இருக்கேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. இதோடு முடித்துக் கொள்கிறேன் எனது ப்ரோக்ராமை. அடுத்த சென்ட்ரஸ் தலைமுறையில் உங்கள் மத்தியில் சந்திப்போம்.